உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, இது என்ன? எனக்கு புரியல. நீ கேட்ட உண்மை பாரதி. இந்த கவரை நீ திறந்து பார்த்தா உன்னால இந்த சேலஞ்ச வின் பண்ண முடியாது. அதனால நீ அது வரைக்கும் இதை ஓபன் பண்ணி பார்க்க கூடாது. அம்மா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனாலும் என்னால கேட்காம இருக்க முடியல. ஒருவேளை நான் இன்னைக்கே இந்த கவரை ஓபன் பண்ணிட்டா என்ன நடக்கும்? பாரதி, நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம். கண்டிப்பா நீ நான் சொன்ன வார்த்தையை மீற மாட்டேன்னு நான் நம்புறேன். இது எல்லாத்தையும் நீ ஜெயிச்சுட்டு வர வரைக்கும் இது இப்படியே தான் இருக்கணும். சத்தியம் பாரதி. அம்மா, சொல்லு பாரதி. நீங்க சத்தியம் கேக்குறீங்கன்னா கண்டிப்பா இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும்னு நான் நம்புறேன். அதே சமயம் இவங்க முன்னாடி நான் தலை நிமிர்ந்து நிக்கணுங்கிற உங்க ஆசையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் சத்தியமா சொல்றேம்மா, இந்த விஷயத்துல நான் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கவரை ஓபன் பண்ணி பார்க்க மாட்டேன். இதைத்தான் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தேன். இப்பதான் நீ என் மருமக. This is the spirit, பாரதி. கேட்கறதுக்கு நல்லா இருக்குமா? இப்படி ஏதாவது சொல்லி சொல்லி என்னை ஏத்தி விட்டுக்கிட்டே இருங்க. சரிம்மா, நான் வரேன். இந்த உண்மையை நானும் அதையும் உங்ககிட்ட மறைக்க காரணம் உன் முகத்துல இப்ப இருக்கிற சந்தோஷம் எப்பவும் இருக்கணுங்கிறதுக்காக தான் பாரதி. எப்படி? அப்பா, இதான்ப்பா சூப்பரா இருக்கு. கார்ல வந்தா கூட இப்படி இருக்காதுப்பா. நாம எப்படி பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியா வந்தோம், இனிமே இப்படியே தான் ஊர் சுத்த போறோம். ஓகே தானப்பா? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நோ ஆப்ஷன் தமிழ். டீல். அப்பா, ஸ்கூலுக்கு வர்றது இவ்ளோ ஜாலியா இருக்கும்னு எனக்கு இப்பதான் தெரியும். நான் அம்மா கூட எவ்வளவு தடவை ஸ்கூலுக்கு போயிருக்கேன். அப்போல்லாம் ஒரு நாள் கூட இவ்ளோ என்ஜாய் பண்ணதில்ல. நீங்களும் ஃப்ரெண்டா இருக்கிறப்போ என்னை இப்படிதானே கூட்டிட்டு வருவீங்க. இப்பெல்லாம் டைமிங் ரொம்ப மிஸ் ஆகுது. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன்ப்பா. மிஸ் யூ டு. அவ்வளவுதானே, விடுங்க, பாத்துக்கலாம். இனிமே நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே பண்ணிடலாம். நான் உங்க கூடவே தானே இருக்கேன். கூடவே தான்ப்பா இருக்கீங்க. ஆனா முன்னாடி இருந்த மாதிரி இல்லையே. நான் தனியா ரூம் கேட்டதும் உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்க. ஆனா இப்ப ஏன் கேட்டோன்னு ஃபீல் பண்றேன்ப்பா. அது அப்படிதான் தமிழ். நம்ம ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிற வரைக்கும் அந்த விஷயம் பெருசா தெரியும். அதுக்கப்புறம் அது கிடைச்சிருச்சுன்னா அதுவே நல்லா இருந்திருக்கும்னு மறுபடியும் நினைக்க தோணும். இந்த மனுஷங்களே இப்படிதான் தமிழ். இனிமே நமக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படியே இருக்கலாம் தமிழ். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.